சூரியனை விழுங்கிய ஹனுமான் கதையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள் பார்க்கலாம். ஒரு நாள் சிறிய வயதில் அனுமன் கேளிக்கையாக அசுர சக்திகளை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அவர் காலையில் கண்களை திறந்தபோது வெளியில் ஒரு அழகான சிவப்பு தோற்றம் பிரகாசித்தது. அது சூரியன். அது ஒரு மாதுளை பழமாக தோன்றியது. அதை தின்ன ஆர்வமுடன் வானத்தில் பாய்ந்தார். அவர் பிரம்மாண்டமான வேகத்தில் சூரியனை நோக்கி பறந்தார். இதை பார்த்த தேவர்கள் அனைவரும் பயந்தனர். தங்கள் தலைவராகிய இந்திரன் தனது வஜ்ராயுதத்தை செலுத்தினார். அது ஹனுமானின் தலையில் பட்டது. அவர் கீழே விழுந்தார். அவருடைய உயிர் தப்பியது. ஆனால் அவர் சில நொடிகள் பிராணமிழந்த நிலையில் இருந்தார். இதை பார்த்த ஹனுமானின் தந்தை வாயுதேவன் கோபமடைந்தார். அவர் அனைத்து காற்றையும் நிறுத்திவிட்டார். உலகம் மூச்சு திணறியது. உயிர்கள் வாழ ஆரம்பித்தன. தேவர்கள் இந்த நிலையை பார்த்து பெரும் பயத்தில் பிரம்மாதேவனை நாடினர். பிரம்மாதேவன் வந்து ஹனுமானை உயிரோடு எழுப்பினார். ஹனுமான் ஒரு மாபெரும் சக்தியுடன் மீண்டும் உயிர்த்தெழுந்தார். பின்னர் அவர் தனது சக்திகளை நற்காரியங்களுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று உறுதியிட்டார். இதைத்தான் நாம் அனுமானுக்கு தேவர்கள் கொடுத்த வரங்கள் என்ற கதையாக கூறலாம். ஜெய் ஹனுமான்!